Hi students, இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட பிவைக்யூஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பத்தின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல உள்ள தான் எக்ஸாக்டா பார்க்கும்போது பிசிக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 3 டாபிக்ல உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, பேரண்டம் மற்றும் விண்வெளி அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, water drops in space is spherical because in the absence or reduced effect of gravity, the force governing the object are all the same and therefore the drop. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆப்சன்ஸா இருக்கும் போதும் கம்மியா இருக்கும் போதும் எதனால வாட்டர் டிராப் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, attains a shape having the least amount of surface area அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ஒரு கொஸ்டின்ல என்ன கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஏ தான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனாலதான் அந்த ஷேப் ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க, மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது. ஸோ ஏன்னா மேற்பரப்பு நமக்கு கம்மியா இருக்கிறதுனால மட்டும்தான் இதோடைய ஷேப் ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, if the earth rotates 17 times faster than its normal speed, then the earth will make one rotation in. ஸோ நம்ம எர்த் ஒரு ரொட்டேஷன் அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுவுமே எர்த்தோடைய ஸ்பீட் எவ்வளவு இருக்கா, நமக்கு 17 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். 1:412 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்லயே பாருங்க, 1:412 மணி நேரம் அப்படின்னு சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டானது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, when the full moon is at the closest point perigee. ஃபுல் மூன் அப்போ நம்ம எர்த்துக்கு பக்கத்துல மூன் இருக்கிறதுனால பெரிஜி அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் இட்ஸ் எர்த் இட்ஸ் லுக் பிக்கர் அண்ட் பிரைட்டர் வென் சி இஸ் ஃபர்தஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப கிட்ட இருக்கிறத பெரிஜியும் தூரமா இருக்கிறத அப்போஜின்னு சொல்றாங்க எர்த்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படி சொல்லக்கூடியது நமக்கு என்னன்னு சொல்ல வராங்கன்னா சூப்பர் மூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் அப்படிங்கிறது டி அப்படிங்கிறதா கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. Which one of the following is similar to Earth with respect to size, mass and average density? ஸோ எர்த்தை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு பிளானட்டுக்கு சைஸா இருக்கட்டும், மாஸா இருக்கட்டும், அப்புறம் ஆவரேஜ் டென்சிட்டி இது எல்லாமே சிமிலரா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலரா எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீனஸ்க்கு தான், நமக்கு வீனஸ்க்கும் எர்த்துக்கும் தான் சிமிலரா எல்லாமே அமையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அதுக்கு கரெக்டானது. ஸோ அப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எதுல இருந்து வருதுன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து வருது. ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் கேலக்சி தான் என்ன, ஸோ அப்புறம் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது, இப்போ ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன சேட்டலைட் எல்லாம் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதை பாத்துக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, the wings of the aeroplane was designed based on. ஸோ நமக்கு ஏரோப்ளேனோடைய விங்ஸ் எந்த தியரம் பேஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது சி தான். பெர்னோலிஸ் தியரத்தை அடிப்படையா வச்சு என்ன பண்றாங்க, நம்மளோட ஏரோப்ளேனோட விங்ஸ் மாடிஃபை பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்லையும் பாருங்க, பெர்னோலிஸ் தியரம், சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, சன் ஸ்பாட்ஸ் அக்கர் ஆஃப்டர் எவ்ரி டேஷ் இயர் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய புள்ளிகள் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஜிகே தான். என்ன சொல்றாங்க, 11 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுமா நமக்கு சூரிய புள்ளிகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இதான் 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரிப்பீட்டட் கொஸ்டின். விச் ஸ்டார் இஸ் நியரஸ்ட் டு த எர்த் நெக்ஸ்ட் டு த சன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமிக்கு அருகில் உள்ள ஒரு ஸ்டார் என்ன, அதுக்கு அடுத்ததா என்ன இருக்கா, நமக்கு சன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பி தான். இதுல ஆல்பா சென்ச்சுரி அப்படின்னா நமக்கு கரெக்டானது. ஸோ அப்போ நம்ம எர்த்துக்கு பக்கத்துல உள்ள ஸ்டார்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நமக்கு சன்னுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஆல்பா சென்ச்சுரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆண்ட்ரோமெடா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கேலக்சி. ஸோ இந்த கேலக்சி தான் நமக்கு மில்கிவே கேலக்சிக்கு நியரஸ்ட் கேலக்சி இதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ இந்த ஆண்ட்ரோமெடாவை பொறுத்தளவுக்கு அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது என்ன ஷேப்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேரட் ஸ்பைரல் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
சின்ன பேர் பாத்தீங்கன்னா பேரட் ஸ்பைரல் ஷேப் கேலக்ஸி அப்படின்னா நமக்கு ஆண்ட்ரோமேடா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following planet rotate from east to west அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எந்த ஒரு பிளானட் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட நோக்கி நமக்கு சுத்துது அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு வீனஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒண்ணு. ஸோ அப்போ இந்த பிளானட் மட்டும்தான் நமக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் சுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதோட சேர்த்து எதுவும் சுத்துன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் சுத்தும். ஸோ அப்போ யுரேனஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான் ஆப்ஷன், வீனஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லா பிளானட்டுமே நமக்கு எந்த டைரக்ஷன்ல சுத்துதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி தான் சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அசம்பிள்டு இண்டிஜினியஸ் அண்டர் நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி பரம் சிவே அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ தமிழ்லயும் அதே தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தான் நமக்கு கேட்கறாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ யூஆர்எஸ்சி அப்படின்னு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ யூஆர்எஸ்சியை பொறுத்தளவுக்கு இதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா யூஆர் ராவ் சேட்டிலைட் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. சேட்டிலைட் ஸோ யூஆர்சியோட அப்ரிவேஷன் பார்க்கும்போது யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஐடிடிபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் பார்த்துடலாம். ஸோ இதோட அப்ரிவேஷன் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸோ என்னன்னா ஐடிடிபி அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரிவேஷன் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பார்க் அப்படின்னு சொல்றாங்களா, ஸ்பார்க்கோட அப்ரிவேஷன் பார்க்கும்போது ஸ்பேஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஸ்பார்க் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஸுக்கோட அப்ரிவேஷன் பார்க்கும்போது ஸ்பேஸ், அப்புறம் அந்த பார்க் அப்படிங்கிறது அப்படியே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யுவிகா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ யுவிகா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று, இஸ்ரோவால நடத்தக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ இஸ்ரோல வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 8th முடிச்சு 9th போவாங்கல்ல. ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மார்க் அடிப்படையிலையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அடிப்படையிலும் என்ன பண்றாங்க, பேசிக்கான ஒரு மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஸ்கோர் பண்ணாங்கன்னா அப்படி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செலக்டிவ் எடுத்து அவங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க. அதான் யுவிகா அப்படின்னு சொல்றாங்க. யுவிகாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்றாங்கன்னா யூவா ஸோ யுவிகோட ஃபுல் ஃபார்ம்ல பார்க்கும்போது யூவா விஞ்ஞானி கார்டியோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூஆர்எஸ்சி அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து இஸ்ரோ சேட்டலைட் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 2. செகண்ட் ஒன் பாருங்க, ஐடிடிபி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐடிடிபியை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர்நேஷனல் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இது டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருதா. 4th ஆப்ஷன் அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபார் இஸ்ரோ ஸ்டாஃப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன் பாருங்க, ஸ்பேஸ் பார்க் அப்படின்னு பார்த்தோம். ஸ்பேஸ் பார்க் அப்படின்னு பார்க்கும்போது இதான கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது இஸ்ரோ விர்ச்சுவல் ஸ்பேஸ் மியூசியம். ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் ஆப்ஷனா சொல்றாங்க. 4th ஆப்ஷன் பாருங்க, யுவிகா அப்படின்னு பார்த்தோமா. ஸோ எதுக்குன்னு பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வந்து ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கும்போது என்னன்னா 2413 அப்படின்னு நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சி ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆன் ஏப்ரல் 10, 1802 the Great Trigonometrical Survey of India commenced its work from dash city அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எந்த ஒரு சிட்டியில வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எங்க ஆரம்பிச்சாங்கன்னா மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில ஆரம்பிச்சாங்க. ஸோ மெட்ராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஸோ மாகாணங்கள் தான், ப்ரொவின்சஸ் தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராவின்சஸ்ல நமக்கு எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே அப்படின்னு வரும். ஸோ டெல்லி கூட அப்ப நமக்கு கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை பொறுத்த அளவுக்கு சிட்டின்னு கேட்கும்போது நமக்கு மெட்ராஸ். ஸோ இப்போ வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறது என்ன மாறிச்சு, நமக்கு ஒரு ஸ்டேட்டா மாத்திருப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டேட்டா மாத்திட்டு மெட்ராஸ் அப்படின்னு இருந்த ஒரு சிட்டியை நேம் மாத்தி சென்னைன்னு வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 12th கொஸ்டின் பாருங்க.
வாட் ஆர் 3 pillars ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எந்த ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜில 3 pillars அமையக்கூடியது எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்லயே நமக்கு 3 pillars அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பாருங்க, அதுலயுமே என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 pillars அப்படின்னு கேட்கும்போது 3மே நமக்கு பில்லர்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா இம்மியபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் பாருங்க என்ன சொல்றாங்க, டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன கரெக்டா இருக்குது, 1, 2, 3 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ 13th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடா இப்போ உள்ள ரீசன்ல கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, the satellite launched in the first launch mission of ISRO for the year of 2022. 2022ல இந்தியாவில இருந்து ஏவப்பட்ட மிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது EOS-04 அப்படின்னா நம்ம கரெக்ட். ஸோ ஆனா இது எக்ஸாக்டா எந்த டேட்ல அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ எந்த டேட்ல அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கும்போது February 14th என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு, February 14th. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கும்போது EOS-04 அப்படிங்கிறது February 14, 2022 என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்க்கும்போது EOS-01. ஸோ இதுவும் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா November 7, 2020 என்ன பண்ணியிருப்பாங்க, லான்ச் பண்ணியிருப்பாங்க. November 7th. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க, ரீசாட் டு BRI அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா இது BRI கிடையாது, BR1. ஸோ மாத்திக்கோங்க இதை. ஓகே, இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தா December 11, 2019 என்ன பண்ணியிருப்பாங்க, இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கார்டோசாட் 3 அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா November 27, 2019 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு 2022 பொறுத்தளவுக்கு லான்ச் பண்ணதுன்னு பார்த்தா EOS-04 அப்படின்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. 20ன்னு கேட்டாங்கன்னா EOS-01, 19 கேட்டாங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ரீசாட் டு BR1, கார்டோசாட் 3 அப்படிங்கிற 3மே. சரிங்களா? அந்த 2மே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 2019 நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். The place where ISRO successfully tested the first human carrying rocket engine because அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ககன்யான் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன். ஸோ இந்த ககன்யானை பத்தி இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா அடிக்கடி என்ன கேட்கறாங்க, அந்த கொஸ்டினை பத்தி கேட்டே இருக்காங்க. ஸோ ககன்யான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ பாருங்க, ஸோ இந்த ககன்யான் அப்படிங்கிறது எங்க வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எங்கன்னா மகேந்திரகிரி, அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல உள்ள மகேந்திரகிரியில வச்சு என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி மகேந்திரகிரி வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாலேயே ஒரு மகேந்திரகிரி இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணும், ஆப்ஷன் ஒரு வேலை வந்து மகேந்திரகிரி ஒடிசா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ அது நமக்கு தப்பான ஆப்ஷனா இருக்கும். கரெக்டான ஆப்ஷன் நமக்கு இதுதான், ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டானது. மகேந்திரகிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 15th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதாவது எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டியை பொறுத்த அளவுக்கு ஸோ பூமியில உள்ள எல்லா பொருளுமே புவியீர்ப்பு விசையா என்ன பண்ணுதுன்னா வந்து ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறப்போ ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு மாஸ் இருக்கும்போது அந்த மாஸ் வச்சு என்ன பண்ணணும்னா புவியீர்ப்பு விசையினால கீழே இழுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம பூமியில உள்ள எல்லா பொருளுமே வந்து பூமியை விட்டு வெளியே போகாம பூமியிலேயே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க. ஆனா இந்த எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகம். சோ அந்த வேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னா வேகத்தால் செயல்படும் போது பூமியை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி வந்து பூமியில மட்டும்தான் இருக்கான்னு கிடையாது, ஒவ்வொரு பிளானட்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி தான், வேரிஸ் பிளானட் டு பிளானட். ஸோ இந்த ஒரு வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளானட்டுக்கு என்ன பண்ணுமா நமக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்றதா நமக்கு தமிழ்ல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது கோள்களுக்குள் கோள் மாறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. பிளானட் டு பிளானட் என்ன பண்ணும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பாருங்க, which of the following
மார்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரோக்ராம் ஆர் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இன்கரெக்டா இதெல்லாம் பேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல இது நமக்கு இன்கரெக்ட்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். 4th ஒன் மட்டும் தான் நமக்கு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு நாட்டுல இருந்து அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தைவான் 1 பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ தைவான் 1 அப்படிங்கறத வச்சு என்ன பண்றாங்க, நமக்கு பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது எங்க அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். செகண்ட் பாருங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, ஸோ UAE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன வச்சிருக்காங்க பார்த்தா ஹோப் ஆர்பிட்டர் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நாசா பாருங்க என்ன பண்றாங்கன்னா பெர்செவரன்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா பொறுத்தளவுக்கு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்களா, ஸோ இது நமக்கு ரொம்ப தப்பான ஒண்ணு. ஸோ இந்தியா பொறுத்தளவுக்கு என்னன்னா வந்து நமக்கு மங்கல்யான் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா அப்படின்னு நமக்கு என்ன வரும்னா மங்கல்யான். ஸோ மங்கல்யான் யார் லான்ச் பண்ணா அப்படின்னு கேட்டா அது யார் தான், ஸோ இந்தியா ISRO அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தைவான் 1 அப்படிங்கறத எப்போ நமக்கு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த UAE ஹோப் ஆர்பிட்டர் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2020 ஆகுது. ஸோ நாசால பெர்செவரன்ஸ் ரோவர் எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 2021 என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பார்க்கும்போது இந்தியா லான்ச் பண்ண மங்கல்யான் அப்படிங்கிறது எப்போ நமக்கு லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2013 நவம்பர் 5 என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலா தமிழ்லயே ஆன்சர். 4 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க, மேட்ச் கரெக்ட்லி த ஃபைண்டிங்ஸ் வித் த கரஸ்பாண்டிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சேட்டலைட் சயின்டிஸ்ட். ஸோ 17th கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு மேட்ச் கரெக்ட்லி த ஃபைண்டிங்ஸ் வித் தி கரஸ்பாண்டிங் சயின்டிஸ்ட். சரிங்களா? ஸோ என்னென்ன சயின்டிஸ்ட் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை மேட்ச் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் விஸ்வேஸ்வராயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்லைஸ் கேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் என்ன பண்ணிருப்பாரு, அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்ப A அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஆஃப் அல்ட்ரா லைட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இப்போ B அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் அல்ட்ரா லைட் ஏர்கிராஃப்ட். தேர்ட் ஒன் பாருங்க, சந்திரசேகர். ஸோ சந்திரசேகரை பொறுத்தவரைக்கும் எதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா நமக்கு ரேடியேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஸ்டார்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது யாரு, சந்திரசேகர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னந்தா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் த வெயிட் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் சோலார் ரேஸ். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு D. ஸோ அப்போ இப்போ நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் கரெக்டானு சொல்லி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ B அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன் 2143. ஸோ 18th கொஸ்டின் பாருங்க, இதுல CSIR Council of Scientific and Industrial Research is an autonomous body registered under the. ஸோ இப்போ இந்த CSIR அப்படிங்கிறது எதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1860. A ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 19th கொஸ்டின், ரேபிட் collapsing of massive stars are generating very high heat then the widened explosion is called. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்னன்னா நமக்கு வந்து சூப்பர் மூன் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஸோ இங்க பாருங்க சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றாங்களா. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு என்னன்னா ஸ்டார்ஸ்க்கு இடையில வந்து ஒரு கொலாப்சேஷன் ஏற்படும். ஸோ 2 ஸ்டார் மோதும் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஏற்படுது. ஸோ அதனால ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நம்ம சூப்பர் நோவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க, which telescope captured a magnetic field image around a black hole in M87 galaxy. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இமேஜ பிளாக் ஹோல், அதாவது பார்க்க முடியாத ஒண்ணு என்ன பண்ணுது, ஒரு பிளாக் ஹோலா நமக்கு கண்டுபிடித்த ஒரு டெலஸ்கோப் அப்படின்னு எதுன்னு கேட்கறாங்க.
ஸோ அப்போ ஈவெண்ட் ஹரிசான் டெலஸ்கோப் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒன்று. ஸோ நமக்கு பேசிக்கான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டிஸ்கவர் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹான்ஸ் லிப்பர்ஷி அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருப்பாரு, டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா கலீலியோ என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெலஸ்கோப்பை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது அதை பயன்படுத்தி ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு கோல் என்ன பண்ணிருப்பாரு, அந்த டெலஸ்கோப் வழியா பார்த்திருப்பாரு. ஸோ அது முக்கியமான ஒன்று, ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கேள்வியுமே. ஸோ அப்போ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு, ஹான்ஸ் லிப்பர்ஷி. அதே மாதிரி டெலஸ்கோப்பை கலீலியோ பயன்படுத்தி எந்த கோலை பார்த்தாரு, நமக்கு ஜூபிட்டரை பார்த்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பாருங்க. கெப்லர்ஸ் செகண்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஸோ அப்போ கெப்லர் லா அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதுல ஒரு லைன் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். லைன் செக்மெண்ட் ஜாயினிங் அ பிளானட் அண்ட் தி சன். ஒரு லைன் என்ன பண்ணுதா, பிளானட்ஸையும் சன் என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைன் வந்து அந்த லைனோடைய ஏரியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஈக்குவலா இருக்கிற மாதிரியே அதோட டைம் எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கோம், ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சன் இருக்கும், அதை சுத்தி எல்லா பிளானட்ஸுமே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் அளவுல என்ன பண்ணணும்னா வந்து எல்லாமே டிஸ்டன்ஸ் உடைய இருக்கும். ஸோ அதை என்ன சொல்றாங்க, நமக்கு கெப்லர்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதோட கரெக்டா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா அப்படின்னு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ கெப்லர்ஸ் லா பத்தி ஈக்குவல் ஏரியா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, 22nd கொஸ்டின் பாருங்க. The first satellite to enter into the sun's atmosphere is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆனது சன் அட்மாஸ்பியருக்கு எப்போ என்டர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு தான் கரெக்ட். ஸோ பார்க்கர்ஸ் சோலார் ப்ரோப் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ அப்போ சோலார் ஆர்பிட்டர்னா என்ன, வாயேஜர்னா என்ன, சோலார் சீனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சோலார் ஆர்பிட்டரை பொறுத்தளவுக்கு இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 என்ன பண்ணியிருப்பாங்க, இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டு இது எதை பத்தி படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த சன் போல், சன்னோடைய 2 போல்ஸையும் ஸ்டடி பண்றதுக்காகவும் சோலார் விண்டை ஸ்டடி பண்றதுக்காகவும் அனுப்பணும் தான் இந்த சோலார் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் பாருங்க. வாயேஜர் 2 அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ வாயேஜர் 2 அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசாவால லான்ச் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1977 என்ன பண்ணியிருக்காங்க, இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டு இதை எதை ஸ்டடி பண்றதுக்காக நம்ம அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி அபவுட் தி பிளானட். ஸோ பிளானட்டோடைய அவுட்டர் ஸ்டடிஸை பத்தி படிக்கிறதுக்காகவும். ஸோ அப்போ அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஜூபிட்டர்ஸ் வரும், அப்புறம் வந்து நமக்கு சாட்டர்ன் வரும், அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், இது எல்லாமே நமக்கு அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்டர் பிளானட்ஸை பத்தி ஸ்டடி பண்ணதுக்காக அனுப்புனது அந்த வாயேஜர் 2. ஸோ ஃபைனலா பாருங்க சோலார் சி அப்படின்னு சொல்றாங்களா. சோலார் சி வந்து யாரெல்லாம் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜப்பானால அனுப்பப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதை இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா JAXA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இதுக்கு அப்ளிகேஷன் என்னன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களால அனுப்பப்பட்டவங்க தான் நமக்கு சோலார் சி. இது எதை பத்தி படிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா சன்னை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் இந்த சோலார் சியை சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நாலுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா நமக்கு சொல்றாங்க. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் சன்னோட அட்மாஸ்பியருக்கு போனதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 23rd கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ககன்யான் ப்ராஜெக்ட். ஸோ ககன்யானை பொறுத்த அளவுக்கு DFRS அப்படின்னு ஒரு இது நம்ம இந்தியா இது வரைக்கும் நம்ம எதுவுமே பார்த்ததே இல்லை. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா GSLV அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ககன்யான் அப்படிங்கிறது எதுக்காக இப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னா ஹியூமன் என்ன பண்ண போறாங்க, நமக்கு ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு அதாவது நமக்கு ஸ்பேஸ்ல கொண்டு போயிட்டு மூணு வரைக்கும் இல்லைன்னா வந்து அதர் பிளானட்ஸ்ல என்ன பண்ண போறாங்க, நமக்கு ஹியூமன்ஸை கொண்டு போறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அது என்னன்னா ஜியோ சிங்க்ரோனிக் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, GSLV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சந்திராயன் 2 பாருங்க. ஸோ சந்திராயன் 2மே நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அதே GSLV தான். ஸோ ஆனா இந்த ராக்கெட், இந்த சந்திராயன் 2 அனுப்பக்கூடிய ராக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா LVM-3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி ஓகே, நமக்கு இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இன்கரெக்டா இருக்கு. தேர்ட் பாருங்களேன், கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட் நமக்கு எல்லாருமே தெரியும் GSAT தான், அது கரெக்டா தான் அது இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, SSLV அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நமக்கு கரெக்டானதா இருக்குது. ஸோ அப்போ தப்பானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 1 and 2 அப்படிங்கிற நமக்கு தவறானதா இருக்கு. ஸோ 24th கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, பேசிக் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த
விச் ஒன் இஸ் த பாயினியர் சேட்டலைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப பழமையான ஃபர்ஸ்ட் அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பாருங்க. சூப்பர் நோவா இஸ் அ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. ஸோ அப்போ அந்த சூப்பர் நோவா பத்தி நம்ம நல்லா படிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சூப்பர் நோவானா என்ன அப்படிங்கிறத, 2 ஸ்டாரோட எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிதானே. ஸோ அப்ப இங்கே என்ன கேட்கறாங்க, சூப்பர் நோவாவை கொஸ்டின்ல கொடுத்துட்டு இங்க ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க, டையிங் ஸ்டார்ஸ் அப்படின்னா கரெக்டான. 26th கொஸ்டின் பாருங்க. நேம் த ப்ராடக்ட் ஃபார் விச் த அக்னிகுல் காஸ்மோஸ் ஹாஸ் secured first patent for the design and manufacturing. ஸோ அப்போ அக்னிகுல் காஸ்மோஸ் வந்து என்ன விதத்துல டிசைன் பண்ணாங்க, மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதோட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பி அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட். 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 27th கொஸ்டின் பாருங்க. EOS-04 Earth Observation Satellite was injected by India's DAS rocket அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த EOS-04 அப்படிங்கறத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த EOS-04 வந்து ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ராக்கெட் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சேட்டலைட் மூலியமா அதை வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இதுல பாருங்க 4 ஆப்ஷனுமே நமக்கு PSLV அப்படின்னு சொல்றாங்க, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா, சோ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். PSLV C52 அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சோ அதே மாதிரி EOS-04 அப்படிங்கிறது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி பாத்துருந்தோம். சோ ஒரு வாட்டி ரிமெம்பர் பண்றேன். February 14, 2022 என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு லான்ச் பண்ணிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, February 14, 2022. 28th கொஸ்டின் பாருங்க. விச் கேஸ் இஸ் மேக்ஸிமம் அவைலபிள் இன் சன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னது, நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு பேசிக் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது அப்ரிவேஷன். ஸோ இது எல்லாத்துலயுமே வழக்கமா கேட்கறது தான். ஸோ IUCAA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னு சொல்ற ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ டி ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ அப்ரிவேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் படிச்சுக்கணும். ஸோ வேற வழி இல்லை. 30th கொஸ்டின் பாருங்க. The objective of clean 30th கொஸ்டின் பாருங்க. The objective of Clean Energy Research Initiative CERI is to அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதோடைய இந்த கிளீன் எனர்ஜி ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக் இட் அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பாருங்க, மலிவாகவும் அணுகக்கூடியதாகவும் பெறப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 31st கொஸ்டின். இதுவுமே நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பூமியோடைய ஒரு இயற்கையான ஒரு சேட்டலைட் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது வந்து நமக்கு 3 அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுவே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சன் ஒரு இது கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இதுவும் பேசிக் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு ரிப்பீட்டடா கேட்கறது எதுல இருந்து கேட்கறாங்கன்னா, இந்த சேட்டலைட் மூலியமாவும் ராக்கெட்ல இருந்தா அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதுல பாருங்க 32nd கொஸ்டின் பாருங்க. ISRO executed this mission in October 2022. The vehicle launched in the mission was. So 2022 அக்டோபர் மாசம் இஸ்ரோவால ஏவப்பட்ட மிஷன் என்ன வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ என்னது லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, LVM-3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த LVM-3 பத்தி பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஹெவியர் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப அதிகமான ஒரு கம்யூனிகேஷன், ரொம்ப ஹெவியான ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் நமக்கு அக்டோபர் மாசம் 2022 சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 33வது கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் இன்சாட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ கம்யூனிகேஷனுக்காக அனுப்பப்பட்ட இன்சாட் சீரீஸ் எதுன்னு கேட்கறாங்க. இன்சாட் 1B அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 34th பாருங்க.
who proposed the geocentric model of the universe அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ geocentric model of the universe ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாலமி தான் என்ன பண்ணிருப்பாரு, ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஸோ தாலமியை பத்தி பார்க்கும்போது அவர் தான் வந்து பூமியோடைய ஸோ லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படிங்கிற லைனையுமே என்ன பண்ணிருப்பாரு, நமக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் சென்ச்சுரியில என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு, 2ஆம் நூற்றாண்டுலயே சொல்லியிருப்பாரு. ஸோ 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 170 காமன் எரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. So next 35th question பாருங்க. Dash is the human space flight mission was ISRO which will demonstrate taking humans to space in low orbit. So நம்ம என்ன கேக்குறாங்கன்னா ஹியூமன் வந்து ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் அப்படிங்கிறது இஸ்ரோவால தான் நடக்குது. ஸோ அது என்ன மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன்யான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு 25th முன்னாடியே பார்த்தோம், ககன்யானை பத்தி அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ககன்யானை பத்தி நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. 36th கொஸ்டின் பாருங்க. சன் இஸ் நவ் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்போ சன் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மற்ற எல்லா பிளானட்டுக்குமே வந்து இயங்கக்கூடிய ஒரு மூலப்பொருளா தான் நமக்கு சன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏ அப்படின்னா கரெக்ட், மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எல்லா சேட்டலைட் அது எல்லா பிளானட்ஸுமே இயங்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ் வந்து சன் அப்படின்னு தான் சொல்றாங்க. 37th கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஒரு பேசிக்கா ஸ்டாட்டிக்கா உள்ளது. சீரீஸ் இஸ் அன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சீரீஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஸ்ட்ராய்டு தான் நம்ம என்ன சொல்றாங்க, சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஆஸ்ட்ராய்ட்னா என்ன, ஸ்டார்ஸ்னா என்ன, பிளானட்னா என்ன, மீட்டியோர்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சோ அப்போ ஸ்டார் நமக்கு நல்லாவே தெரியும். சோ ஒரு எர்த் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது போக நட்சத்திரத்தை என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி எர்த் அப்படிங்கிற பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை தவிர்த்து பார்க்கும்போது ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது வேற, மீட்டியோர்ஸ் அப்படிங்கிறது வேற, மீட்டியராய்ட்ஸ் அப்படிங்கிறது வேற. சரிங்களா, சோ மீட்டியராய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, சோ நமக்கு ஸ்பேஸ் மில்கி வே கேலக்சி இருக்குல்ல, சோ அந்த கேலக்சில இருக்கக்கூடிய மிகப்பெரிய, இப்ப நம்ம பூமியில ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா சோ அந்த மாதிரி பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் எல்லாமே என்னன்னா ஸ்பேஸ்ல வந்து அப்படியே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமா அப்படியே நடந்துட்டு போகும். சோ அதுதான் என்ன சொல்றாங்க, மீட்டியராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி பார்க்கும்போது மீட்டியோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீட்டியராய்ட்ஸ சிதைவடைந்து சின்ன சின்ன பாறைகளா, பெரிய பெரிய பாறைகளா மாறும். அதுதான் மீட்டியோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கோள்கள் தான் நமக்கு என்ன சொல்றாங்க, ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுலயே வந்து ஒரு சைஸ் வச்சு என்ன பண்றாங்க, வெவ்வேறு நேம்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, 38th கொஸ்டின் பாருங்க. ஹபிள்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சோ ஹபிள்ஸ் லா வந்து எதை பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு லான்னு பாத்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட். சோ இந்த டாப்லர் எஃபெக்ட் ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சவுண்ட வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அதுல வந்து ரிசீவர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் இருப்பாங்க. சோ அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, அந்த ஹபிள்ஸ் லாவை பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒண்ணு. சோ நெக்ஸ்ட் 39th கொஸ்டின் பாருங்க. சோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ் லொகேட்டட் அட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. இதுவும் பேசிக்கான கொஸ்டின். சோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் நமக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ நோட் பண்ணிக்கோங்களா. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு, நமக்கு திருவனந்தபுரத்துல இருக்கு. அதே மாதிரி இஸ்ரோ நம்ம ISRO அப்படின்னு சொல்றோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்க்கும்போது ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு சொல்றோம்னா அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கு. சரிங்களா, ஓகே. 40th கொஸ்டின் பாருங்க. Dash was the first manned mission of NASA to go to moon அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ நாசாவோட தொடங்கக்கூடிய ஒரு மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணுக்கு வந்து அதாவது மனிதர்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான். சரிங்களா, சோ அது என்ன மிஷன் மூலியமா கொண்டு போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 8 அப்படிங்கிற ஒரு இது மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து மூணுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு மிஷன். சோ அதுல சோதனை பண்ணிருப்பாங்கல்ல, சோ டெஸ்ட் பண்ணக்கூடிய ராக்கெட் என்ன பாத்தீங்கன்னா அப்போலோ 8. ஆனா மனுஷங்க எல்லாருமே என்ன ராக்கெட் மூலியமா போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போலோ 11 மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க, போயிருப்பாங்க. சோ இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் ஆஃப் நாசா. சோ அப்போ நாசாவோட ஃபர்ஸ்ட் மனிதர்களை மூணுக்கு கொண்டு போகக்கூடிய சேட்டலைட் தான் கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் பி அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அளவியல் அப்படிங்கிற டாபிக். சரிங்களா, சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் சோ அளவியல். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, அளவியல். 41வது क्वेश्चन பாருங்க. the boolean expressions for XOR gate is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆப்ஷன் பாருங்க.
ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஆப்ஷன் என்ன கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன். ஸோ அதுல ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு பேசிக் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஹூக்ஸ் லா. எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒண்ணு, ரிப்பீட்டடா நம்ம இந்த ஹூக்ஸ் லாவை பார்த்தாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிக்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கும். ஸோ ஹூக்ஸ் லாவுடைய ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாக்குறோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டக்குன்னு போயிட்டு ஏ ஆப்ஷனை டிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சோ ஏ ஆப்ஷன் டிக் பண்ணி நம்ம கரெக்ட்னு சொல்லியிருப்போம். ஆனா மத்த 4 ஆப்ஷனையும் பாருங்களேன். சோ பார்க்கணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசி ஆப்ஷன்ல ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சோ இந்த மாதிரி கொஸ்டினை, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஒரு தப்பு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம தவிர்க்கணும். சரிங்களா? சோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நமக்கு கரெக்டான ஒண்ணுதான். சோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அப்படின்னா நமக்கு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். 43வது கொஸ்டின், த எஸ்ஐ யூனிட் ஃபார் எனர்ஜி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ எஸ்ஐ யூனிட், எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்டன் மீட்டர் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். So 44வது கொஸ்டின் பாருங்க, if A is the mass number of an element, then volume of the nucleus of an atom of this element is proportional to. So அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒண்ணுதான். இது என்ன சொல்ல வராங்கன்னா ஏ அப்படிங்கறத மாஸ் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா இந்த வால்யூம், அதோட வால்யூம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு பேசிக்கா என்ன ஃபார்முலா வரும்னு பாத்தீங்கன்னா, சோ நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும், R is equal to R naught A power 1/3. 1 minute. So note பண்ணிக்கோங்க. So R is equal to R naught A power 1/3 அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால R அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. R நாட் என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். R அப்படிங்கிறது ரேடியஸ், R நாட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சோ அப்போ வந்து ஏ கேபிட்டல் ஏ கொடுத்திருக்காங்கல்ல, சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர். நமக்கு ஆப்ஷன் கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, ஏ இஸ் த மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ இப்போ அதோடைய நியூக்ளியஸ் கொடுத்திருக்காங்களா, வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்போ அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. சரிங்களா? சோ அப்போ நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து மாஸ் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல, சோ அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். சோ அந்த மாஸ் நம்பர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் proton and neutron. So but total number of proton and neutron அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு புரோட்டானும் நியூட்ரானும் எதில் தான் இருக்கு, நமக்கு நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப அதுதான் டைரக்டா என்ன பண்றோம், சுத்தி வளைச்சு ஒரே ஆப்ஷன் தான் கொண்டு வரான். சோ அப்ப அதுக்கு கரெக்டா ஆப்ஷன் நமக்கு ஏ அப்படின்னா கரெக்ட். சோ ஏ தான் நமக்கு என்னது டோட்டல் மாஸ் நம்பர். சோ மாஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அவன் என்ன கேட்கறான், நியூக்ளியஸ் பத்தி கேட்கறான். ஓகேவா? ஏ தான் கரெக்ட். 45th question பாருங்க, which of the following statement is are correct? NANOBOTS அப்படின்னு சொல்றாங்கல்ல, நானோ பாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுக்கு கரெக்டானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ரோபோட்ஸ் தட், இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, robots that carry out a very specific function at nano scale level அப்படின்னு சொல்றாங்க. சோ ரோபோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நுண்ணியமா செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ஸ்பெசிபிக்கா ஃபங்க்ஷனோட செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, they can be injected into blood stream அப்படின்னு சொல்றாங்களா. சோ இதுவே நமக்கு என்னதான் கரெக்டான ஒண்ணுதான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, they can be used to measure toxic element in the environment. சோ அப்போ நம்ம சுற்றுச்சூழல்ல அதிகமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே யாரு நோட் பண்ணுவாங்களா, நமக்கு ரோபோட்ஸ் எல்லாமே நோட் பண்ணும். சோ அப்புறம் பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், they are very cheap to produce அப்படின்னு சொல்றாங்களா. சோ ரோபோட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா இருந்தா எல்லாருமே வாங்கி பயன்படுத்துவாங்க. சோ அப்போ ரோபோட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. சோ அப்ப தப்பானது என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன். சோ அப்ப கரெக்டான என்னன்னு சொல்றாங்க, நமக்கு C-ல 1, 2, 3 அப்படின்னா நமக்கு கரெக்ட். சோ கொஸ்டின் பார்க்கதான் பெருசா இருக்கு, ஆனா ரீட் பண்ணினா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது.
சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு பிசிக்ஸை பொறுத்த அளவுக்கு, பேசிக்கானதான். 46வது கொஸ்டின், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதில் சொல்லுவோம்னா இதை வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், ஆக்சலரேஷன். சரிங்களா? அப்ப ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a is equal to rate of change of velocity divided by time அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்போ இந்த v by t அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. சோ அப்ப இதுல என்னன்னா இதோடைய யூனிட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப வெலாசிட்டி, இப்ப வெலாசிட்டினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட் கொடுக்குறாங்கன்னா மீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க, டைமுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எம் பை எஸ் அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ விக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா எம் பை எஸ். அதே மாதிரி இங்க உள்ள டைமுக்கு என்ன போட்டுக்கலாம்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சலரேஷனுடைய யூனிட் என்ன வரும்னா எம் எஸ் பவர் -2 அப்படின்னா நம்ம கரெக்டான ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. முடுக்கத்துடைய யூனிட் என்ன வரும், எம் எஸ் பவர் -2. சோ 47வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப பேசிக்கான ஒண்ணுதான். பைரோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன் லா அப்படின்னு சொல்றாங்களா, என்ன லா மூலியமா பைரோமீட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ ஸ்டீஃபன்ஸ் லா அப்படிங்கறதுதான் இது பைரோமீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. சோ பைரோமீட்டர்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ என்னன்னே தெரியாம என்ன லால ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும், ஹை டெம்பரேச்சர் ஆஃப் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வித்தவுட் நீடிங் பிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டுமே இல்லாம அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்றதா என்ன சொல்றாங்க, பைரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்போ ஸ்டீஃபன்ஸ் லால என்ன சொல்ல வராங்கன்னா அதுவுமே எதை பத்தி தான் சொல்ல வராங்க, நமக்கு ஒரு லுமினசிட்டி, அதாவது ஒரு ஒளி மூலியமா ஏற்படக்கூடிய டெம்பரேச்சரை நோட் பண்ணதுதான் நமக்கு என்ன சொல்றாங்க ஸ்டீஃபன்ஸ் லா. சோ அப்போ இதுதான் என்ன பண்றாங்க, இந்த பைரோமீட்டர் ஒர்க்ஸ் ஆன், பைரோமீட்டர் எதுக்காக எந்த லாக்காக ஒர்க் ஆகுதான், ஸ்டீஃபன்ஸ் லாக்காக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, 48வது கொஸ்டின் பாருங்க. சோ இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க, சோ இப்ப எல்லாமே கூட்டுற காரணமா தான் கேட்டுட்டே வராங்க. சோ அதுல பாருங்க அசெஷன் பாருங்க, in the case of a sphere floating in a liquid, a tilt one way or other does not change the shape of the displaced liquid and said to be in neutral equilibrium அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் எல்லாமே வந்து, அதாவது ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கிற ஒரு லிக்யூட் வந்து என்ன பண்ணுமா, ஒரு தண்ணியில போட்டோம் அப்படின்னா, லிக்யூட்ல போட்டோம்னா அது என்ன பண்ணுமா, மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நம்ம தண்ணியை வெளியே எடுத்தாலுமே என்ன பண்ணும், அந்த மேல இருக்கக்கூடிய பொருள் வந்து அதோட வடிவம் மாறாம அப்படின்னு மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நியூட்ரல் ஈக்குலிபிரியம் எப்பவுமே எங்க இருக்குமோ அந்த ஃப்ளோட் ஆகுற அந்த ஒரு பால்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப அது கரெக்டான ஒன்று தான். சோ பாருங்களேன், ரீசன் பாருங்க, மெட்டா சென்டர் coincides with the center of gravity. So center of gravity G அப்படின்னு சொல்றாங்க all the time and it's continue to float in all position. So அந்த மேல நடக்கக்கூடிய அந்த பால எந்த ஒரு பொசிஷன்ல வச்சாலுமே அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப ரெண்டுமே நமக்கு கரெக்டா தான் இருக்குது. அப்போ அசெஷனும் கரெக்டா தான் இருக்குது, ரீசனும் கரெக்டா தான் இருக்குது, அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படிதான் அதுக்கு நமக்கு கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். So next question பாருங்க. So 49th question பாருங்க. So இது நமக்கு கொஞ்சம் டெரிவேஷனோட கொடுத்திருக்காங்க. So அதுல என்ன சொல்ல வராங்கன்னா 49th questionல வாட்டர் ரைசஸ் அப் டு a height h அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது, அதோட ஹைட் என்ன சொல்றாங்க h அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கேபிலரி டியூப், ஒரு கேபிலரி டியூப் இருக்கு. கேபிலரி டியூப் certain diameter, கேபிலரி டியூபுக்கு ஒரு டயமீட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, the capillary tube is replaced by a similar capillary tube of half the diameter அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த capillary tubeக்கு ஒரு diameter இருக்குதா, அது என்ன பண்றாங்கன்னா பாதியா டிவைட் பண்றாங்க. சோ d/2 அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சோ அப்புறம் பாருங்க, then the water will rise to a height of, அப்போ அந்த வாட்டர் வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ இதுக்கு h அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல, அதோட ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஹெச்னா என்ன சொல்றாங்கன்னா நமக்கு நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஹெச் அப்படின்னா வந்து ஹைட் ஆஃப் த லிக்விட் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க, ஹெச் அப்படின்னு என்ன சொல்றாங்க நமக்கு, ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த லிக்விட் ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா வந்து டி. டி என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்றாங்க. சோ சி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்
ஆஃப் லிக்விட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணா தீட்டா. இந்த ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு, தீட்டா இருக்கு. ஸோ தீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ஆங்கிள். நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ஆர். ஆர்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஆர்னா ரேடியஸ், ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்னா ரேடியஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோ. ரோன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விட். டென்சிட்டி ஆஃப் லிக்விட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி. ஜினா நமக்கு எல்லாமே தெரியும். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி சரிங்களா? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்ப நம்ம இதெல்லாமே எழுதிட்டோம். இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஹெச் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2t. ஸோ நெக்ஸ்ட் வந்து cos theta, 2t cos theta divided by r, radius, rho, next வந்து g. சரிங்களா? ஸோ இப்போ h is equal to 2t cos theta r, radius, rho, அதுக்கப்புறம் கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு என்னன்னா நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட டயமீட்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹாஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ டயமீட்டர் இப்போ d/2 அப்படின்னு சொல்லுவோம். டயமீட்டரே ஹாஃப் ஆயிடுச்சுன்னா இப்போ டயமீட்டர் வந்து ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா இப்போ டயமீட்டர் 2 தான் வரும். அப்போ அதே மாதிரி ரேடியஸ் என்னவா மாறும், நார்மலா உள்ள ரேடியஸ்ல இருந்து இந்த ரேடியஸ் என்னவா மாறும், கம்மியாகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரேடியஸ் எப்படி போட்டுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆருக்கு பதிலா r/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. r/2 போட்டோம், டிவைடட் பை 2t cos theta. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோ ஜி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த r/2 இருக்குல்ல, ஸோ அந்த 2 என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைட்ல கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2t cos theta டிவைடட் பை r rho g இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நல்லா பாத்துக்கோங்க. இதுல 2t cos theta r rho g அப்படிங்கறது நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ இதுதான் நமக்கு வந்து h அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப அந்த h is equal to நமக்கு 2t cos theta r rho g. அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்னா t அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? சோ அப்போ இதுக்கு பதிலா நம்ம என்னன்னா வந்து t ன்னு போட்டாச்சு. அப்ப t into 2 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்போ அந்த t தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா h. அப்படிதானே? சாரி, அது t கிடையாது, h. சரிங்களா? அப்போ h is equal to 2t cos theta divided by radius rho g. இதுக்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்னா h அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப h into 2 அப்படின்னு சொல்றோம். h into 2. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 2h அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சோ ஒண்ணுமே இல்ல, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நமக்கு ஹைட் கொடுத்திருக்காங்க, h கொடுத்திருக்காங்க. அந்த கேபிலரி டியூபோட ஃபார்முலா தான் இது. h is equal to 2t cos theta divided by r rho g. இதுதான் ஃபார்முலா. இந்த r அப்படின்னு சொல்றதுல அந்த r தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு ஹாஃபா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரேடியஸ் ஹாஃபா, டயமீட்டர் பாதியா மாறினா ரேடியஸும் ஹாஃபா தான் மாறும். சோ இப்போ r பதில் என்ன பண்றோம், r/2 போறோம். சோ அந்த 2 மேல கொண்டு போயிட்டு சோ இந்த ஃபார்முலாக்கு பதிலா நம்ம h சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ 2h அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆகுது. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. So next one பாருங்க, 50th 50வது क्वेश्चन பாருங்க. Which of the following is the natural nanomaterial அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ நேச்சுரலா உள்ள நானோ மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் தான் நமக்கு நேச்சுரலான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 51வது क्वेश्चन. சரிங்களா? சோ ரொம்ப பேசிக் தான், ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாம். A bus is running at a speed of 55 miles per hour அப்படின்னு சொல்றாங்க. Write the speed in meter per second. சோ அப்ப பேசிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா 55 மைல் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 55 மைல் போகக்கூடிய ஒரு பஸ், அதை மீட்டர் பை செகண்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இதுல நம்ம பேசிக்கா என்ன தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு மைல்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்திருக்கணும். சரிங்களா? 1 மைல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்றாங்கன்னா 1609
1609.34 1609.34 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முக்கியமான ஒன்று. இந்த 1 மைலோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா 55 மைல்ஸுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அது அப்படியே இருக்கட்டும். சோ அப்புறம் ஹவர் என்ன பண்ணும், நம்ம எதுல கேட்டிருக்காங்க நமக்கு. சோ 1 மைல மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு, 1609.34 மீட்டர். செகண்ட், அதாவது ஹவர் என்ன பண்ணும், செகண்டுக்கு மாத்தணும். சரிங்களா? சோ அப்ப என்னன்னா 1 hour is equal to எவ்வளவு செகண்ட்ஸ் வரும் நமக்கு, 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? சோ அப்ப இது டைரக்டா என்ன பண்ணலாம்னா 55 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம், நம்ம 55 into 1609.34 divided by 3600. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, சோ பி அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். சோ 24.6 மீட்டர் per செகண்ட் அப்படிதான் நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 52வது கொஸ்டின். இதுவுமே கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராட் ஹாஸ் அ மாஸ் ஆஃப் 100 கிராம். ஒரு ராட் இருக்கு, அந்த ராடுடைய மாஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 100 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட லென்த் எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. Its radius of gyration perpendicular to its length and passing through its center of gravity is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ கைரேஷன் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றாங்களா, சோ லென்த்தை சொல்றாங்க, அது மூலியமா போகக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் என்னன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறாங்க. சரிங்களா? சோ அப்ப இதுல பேசிக்கா இதுல என்னன்னா கே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுதான் நமக்கு கிராவி. சோ இதோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் ஐ டிவைடட் பை எம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. சரிங்களா? சோ அந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம், இப்ப கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம டிரைவ் பண்ண போறோம், அவ்வளவுதான். சோ அப்போ இதுல ஐ கே தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஐனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்கன்னா 1/12 ஸ்மால் எம் எல் ஸ்கொயர் அப்படிதான் நமக்கு ஐயோடைய ஒரு பேசிக்கான யூனிட் சொல்றாங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு 1/12 எம் எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே போயிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ அப்ப என்ன வரும்னா நமக்கு கே இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐக்கு பதில் என்ன பண்ண போறோம் 1/12, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் எம், அப்புறம் எல் ஸ்கொயர். சரிங்களா? ஐக்கு பதில போட்டாச்சு. சோ அப்ப இந்த 1/12க்கு கீழே நமக்கு என்ன வரும், பை எம் அப்படின்னு வரும். சோ அப்ப என்ன பண்ணானா இந்த எம்மையும் இந்த எம்மையும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஸ்கொயரையும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப பண்ணிட்டோம்னா ஒன் ரூட் என்ன வரும் நமக்கு 1 வர போகுது. ஸோ டிவைடட் பை ரூட் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போ இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல் தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேல 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த எல்லுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம் 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 1 into 1 தான் டிவைடட் பை ரூட் ஆஃப் 12. ஸோ அப்போ ரூட் 12 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரூட் 12 வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3.464 அப்படின்னா நமக்கு ரூட் 12 வேல்யூ. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 3.464 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0.2886 மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் எது நமக்கு கரெக்டா இருக்குது, ஏ ஆப்ஷன் அப்படிதான் நமக்கு கரெக்டான ஒன்று. ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்கிற ஃபார்முலா நமக்கு என்ன சொல்றாங்க, கே இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம். இதுதான் நமக்கு ஒரு ஃபார்முலா. ஓகே, 53வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is incorrectly paired அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல இது இன்கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நமக்கு எல்லாருமே தெரியும், 1.49 into 10 to the power of 11 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கரெக்டா தான் இருக்குது. 1 லைட் இயருக்கு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது 9.46 into 10 to the power of 15 மீட்டர். ஸோ ஆஸ்ட்ரானமிக் யூனிட் பார்க்கும்போது சூரியனுக்கு பூமிக்குள்ள தூரம் தான் சொல்றாங்க, 1.49 into 10 to the power of 11. அதே மாதிரி ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 9.46 into 10 to the power of 15. 1 ஃபெர்மி அப்படின்னு சொல்றாங்கல்ல, 1 ஃபெர்மி அப்படின்னு பார்க்கும்போது 10 power 15 மீட்டர். இதுவுமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. எது தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் நமக்கு தப்பா இருக்கு. சரிங்களா? அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்னன்னு சொல்றாங்கன்னா
1.660 1க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க 1.660 into 10 to the power of minus 24 10 to the power of minus 24 யூனிட் என்ன பார்த்தா கிராம். ஸோ இது வந்து 1. ஓகே சாரி என்ன பாத்தீங்கன்னா 1. ஸோ 1 இல்ல 10 சரிங்களா. ஸோ 10 to the power of 24 கிராம். ஸோ அவ்வளவுதான். 54வது கொஸ்டின் பாருங்க. The key used to rename the selected file or folder அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கீ யூஸ் பண்றோம். அதை வந்து செலக்டட் ஃபைல வந்து செலக்ட் பண்றதுக்கும் ஃபோல்டரை செலக்ட் பண்றதுக்கும் என்ன கீ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. ஸோ என்ன கீ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா F2 அப்படிங்கிற கீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. சரி ஓகே 55வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 55வது கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, if the distance between the earth and the sun were to be double, the number of days in a year would be அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு 2 மடங்கு ஆனிச்சுன்னா சூரியனை பூமி சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேக்குறாங்க சரிங்களா. சோ இதுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. சோ டைரக்டா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 365 நாள் இருக்கு அப்ப டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 365 into 2 போட்டா நமக்கு தப்பான ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. அதுமே நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருப்பாங்க, அது நமக்கு தப்பான ஒண்ணு சரிங்களா. சோ அப்போ இதுல ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல வந்து டைம் பீரியட் சரிங்களா. சோ டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. டி ஸ்கொயர் நோட் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சோ ஆர் கியூப் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டீனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இன் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு ரெவல்யூஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ சன்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்கன்னா, the distance between the earth and the sun were double அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. சோ அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா, இதை இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்னு இங்க எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா டி டேஷ் டிவைடட் பை டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொபோர்ஷனல் சரிங்களா. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் டேஷ் டிவைடட் பை ஆர் த ஹோல் கியூப். இப்ப ஆர் டேஷ் பை ஆர் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, டபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ டபுள் 2 போட்டாச்சு. சோ 2 த ஹோல் பவர் கியூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ 2 ஓட கியூப் என்ன வரும், நமக்கு 8 அப்படின்னு கிடைக்க போகுது சரிங்களா. சோ இதுக்கு இது ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த 8 அப்படிங்கறத ஸ்கொயர் போட போறோம் சரிங்களா. மேல ஸ்கொயர் இருக்குதா. சோ அப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.828 அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ரூட் 8 வேல்யூ நமக்கு 2.828. சோ இப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா 2 மடங்கா கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. சோ இந்த 2 மடங்கு இன்ட்டு நம்ம எதோட மல்டிப்ளை பண்ண போறோம், ஒரு வருஷம் ஒரு சூரியனை வந்து பூமி சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, நமக்கு 365 நாள் ஆகுது. சோ 365 இன்ட்டு 2.828 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு 1032 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுதான் நமக்கு கரெக்டான ஒண்ணு, நோட் பண்ணிக்கோங்களா. 56வது கொஸ்டின் பாருங்க. which of this not a unit for viscous force அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் நியூட்டன் இங்க வராது சரிங்களா. நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்காது. அதுதான் நமக்கு நாட் அண்ட் யூனிட் ஃபார் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்ப ஏதாவது யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. n⁻², kg m⁻⁻1 s⁻⁻1 இது எல்லாமே நமக்கு வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் குறிக்கக்கூடிய ஒண்ணு. 57வது கொஸ்டின் பாருங்க. which of this is the wrong answer அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ கொடுக்கப்பட்டதுல இது ராங் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல 1 மெட்ரிக் டன்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன்னோட வேல்யூ, ஒரு டன்னோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1000 கிராம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப 10 குவிண்டால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 10 குவிண்டாலுமே நமக்கு என்னதான் வருது, 1000 கிராம் தான் சொல்றாங்க சரிங்களா. 10 குவிண்டால் ஆல்சோ என்ன சொல்றாங்க, நமக்கு 1000 கிலோகிராம் சரிங்களா. 1000 கிலோகிராம். அப்போ நமக்கு ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணிடக்கூடாது,
ஃபர்ஸ்ட் 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிற 10 குவிண்டால் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இதை ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி 1000 கிலோ தான் சொல்லிட்டு இதை மட்டும் டிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே நேரம் நமக்கு தப்பாயிரும். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இது ராங் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. இதுல ராங் ஆன்சர் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்ப என்ன ஆன்சர் நமக்கு கரெக்டா இருக்கும்? ஸோ அப்போ ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 அப்படிதான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ 58வது கொஸ்டின் பாருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அ மேன் ஹாஸ் அ மாஸ் ஆஃப் 50 கிலோகிராம், ஒரு மனிதனுடைய மாஸ் எவ்வளவு சொல்றாங்க? பூமியில நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு பேச்சு வழக்கில் நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனா நம்ம வெயிட்னு சொல்லக்கூடாது, மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸோடைய யூனிட் தான் நமக்கு கிலோகிராம். ஸோ அப்போ இப்ப நான் தான் ஒரு 50 கிலோ இருக்கேன்னா என்னோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ வெயிட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நியூட்டன் அப்படிங்கறத நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சோ இதோட ஃபார்முலா சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? சோ இதோட ஆன்சர் நமக்கு என்னதான் வரப்போகுது, 490 நியூட்டன் அப்படின்னா நம்ம கரெக்டான ஒண்ணு. சோ அப்போ இதுல ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு மாஸ். சரிங்களா? மாஸ் நமக்கு வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்றோமா, அந்த மாஸ் எப்படி எழுதிக்கணுமா, கிராம்ல எழுதிக்கணும். சரிங்களா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ மோலார் மாஸ், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 50 kg அப்படிங்கிறது 490 நியூட்டன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வெயிட்ல பார்க்கும்போது. ஓகே, 59வது கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தே கேன் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எதுக்கெல்லாம் ஈஸியான ஒரு கொஸ்டின். சரிங்களா? சோ ஹைட்ரோமீட்டர். சோ ஹைட்ரோமீட்டர் வந்து எதுக்கு ரிலேட்டபிள் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் ஒன், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அது கரெக்ட். சோ அப்போ தேர்ட் ஒன் தான் நமக்கு ஏ ஆப்ஷன். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சாக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்களா. சாக்ரோன்னு நமக்கு நல்லாவே தெரியும், சுகரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். சரிங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பின்னு சொல்றாங்க. லாக்டோமீட்டர் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஆல்கஹால் மீட்டர் இன்னும் மிச்சம் ஒன்னே ஒன்னா இருக்குது. ஆல்கஹால் மீட்டர் எது கரெக்டா சொல்றாங்க, லெவல் ஆஃப் ஆல்கஹால் இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது டி. ஸோ அப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷன் தான் வரப்போது 3142 அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 60வது கொஸ்டின் பாருங்க. In automobile service station, the vehicle are lifted upward using the hydraulic lift which work based on. ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு ஆட்டோ, காரு, அப்புறம் ஆட்டோ, அப்புறம் லாரி எல்லாமே வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைட்ராலிக் மிஷின் வச்சு மேல தூக்குவாங்கல்ல. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து எந்த பேஸ் பண்ணி வந்து இருக்குன்னு கேக்குறாங்க. நமக்கு எது, பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? நியூட்டன் லா கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். நியூட்டன் லா எல்லாமே ஒரு இயக்கம். சரிங்களா? சோ அப்போ இங்க பாஸ்கல் லா மூலியமா தான் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நியூட்டன் மீட்டர் NM இஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரிங்களா? நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு நமக்கு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். சோ 62வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்பாங்க, கெல்வின். சரிங்களா? ஸோ அப்போ டெம்பரேச்சரை யூனிட்ஸ் பண்ணது யாரு, நமக்கு வந்து ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது யாரும் பார்த்தா ஜேம்ஸ் ஜூல் வருவார். சரிங்களா? டெம்பரேச்சர் பார்க்கும்போது கெல்வின் வருவார். சரிங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 63வது கொஸ்டின் பாருங்க. தீம் ஃபார் நேஷனல் சயின்ஸ் டே 2020, 2020க்கான சயின்ஸ் டே உடைய கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? விமன் இன் சயின்ஸ் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ இப்போ 2020 நமக்கு கேட்டிருக்காங்க. 2020 பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தீம் பத்தி. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து நேஷனல் சயின்ஸ் டே வைப்போம். ஸோ அதுக்கு என்னென்ன தீம், வருஷம் என்ன தீம் விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சு வச்சுக்கணும். 64வது கொஸ்டின் பாருங்க. The mass of a body is measured on earth as a m kilogram அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாஸ் அப்படிங்கறத என்ன பண்றாங்க, ஒரு m என்னன்னு கொடுக்கல, m கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிலோகிராம் நோட் பண்றோம். When it is taken to a planet or radius half that of the earth அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப இங்க இருந்து நம்ம பிளானட்டுக்கு போனா நம்ம அதோட ரேடியஸ் எப்படி ஆகுதான், பாதியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட வேல்யூ அப்ப என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ என்ன வரப்போது, நமக்கு ஆப்ஷன் வந்து 1 தான் வரும். சோ 1 m அப்படின்னா நம்ம கரெக்டான ஒண்ணு. சரிங்களா? ஒரு மடங்கு ஆகுது. சோ அப்போ அங்க பாதியை டிவைட் பண்ணும்போது ஒரு மடங்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. சோ 65வது கொஸ்டின் பாருங்க.
calculate the correct reading if the main scale reading of a vernier caliper is 8 centimeter, vernier coincidence is 4 and positive zero error is 0.05 centimeter. ஸோ அப்போ அந்த வெர்னியர் கேலிபரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ அதை பத்தி தான் திக்னஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு சொல்றாங்க நமக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா கரெக்டான ஒன்று 7.99 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ செகண்ட் டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக் பாருங்க, விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல். சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அசெஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the hard boiled egg and raw egg can be distinguished on the basis of spinning of both அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது நமக்கு கரெக்டா தான் இருக்குது. இதோட எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. The moment of inertia of hard boiled egg is more as compared to raw egg அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ raw egg கம்பேர் பண்ணும்போது பாயில்ட் எக்கோட எப்படி இருக்குமா, நமக்கு ஹார்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அதுவுமே நமக்கு கரெக்டான ஒண்ணுதான். So option A தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. Both assertion and reason are true. The reason is the correct explanation of the assertion. அவ்வளவுதான். சரிங்களா? 67வது क्वेश्चन பாருங்க. On rear wheel drive car with the engine in front, it is a common practice to weight down the trunk in order to increase the safety when driving on. சரிங்களா? சோ அப்படி ட்ரங்க்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப டிரைவ் பண்ணும்போது நம்ம ரியர் வீல் டிரைவ் கார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அதோடைய இன்ஜின் வந்து காமனா என்ன பிராக்டிஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ என்ன ஆன்சர் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ICY ரோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஐஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பனிக்கட்டி சாலைகள் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன். சோ அதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 68வது क्वेश्चन பாருங்க. The variation of G with time can reveal அப்படின்னு சொல்றாங்களா. சோ அப்போ G நமக்கு நல்லாவே தெரியும். அது என்னது நமக்கு, சோ ஒரு கிராவிட்டி. சரிங்களா? சோ அந்த கிராவிட்டி தான் வேரி ஆகுது. எதன் மூலியமா வேரி ஆகுது, நமக்கு சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ G இன் மதிப்பு காலத்தின் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ டைம் தான் காலத்தின். சோ அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ எதை வெளிப்படுத்துகிறதா, நில அதிர்வு தான் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ 69வது क्वेश्चन பாருங்க. If a person moving from pole to equator, the centrifugal force acting on him அப்படின்னு சொல்றாங்களா. சோ centrifugal அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல பாத்தீங்க, ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கம். சோ தமிழ்ல பாருங்க, ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நில நடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல சென்ட்ரிபியூகல் அப்படின்னு பார்க்கும்போது மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சோ அப்போ அதுதான் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அது எப்படி இருக்குமா, நமக்கு இன்க்ரீஸா இருக்கும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சென்ட்ரிபியூகல் நமக்கு என்னது, மைய விலக்கு விசை. 70th क्वेश्चन பாருங்க. The work done by the conservative force for a closed path is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ ஒர்க் டன் ஆகும்போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் உடைய க்ளோஸ் பாத் எப்படி இருக்கு, நமக்கு 0 தான் இருக்கும். சரிங்களா? சோ அங்க இருந்து எந்த ஒரு வேலையுமே நடக்காது. 71வது क्वेश्चन பாருங்க. டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ரிலேட்டட் டு. சோ டெர்மினல் வெலாசிட்டி வந்து எதோடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு விஸ்காசிட்டியா தொடர்புடையதுதான் நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், பாகியல் விசை. 72வது क्वेश्चन பாருங்க. The path of a particle projected into air with a given velocity in a particular direction is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ அப்போ ஒரு பாத், சரிங்களா, ஒரு பாத் ஆஃப் a particle projected into air. சோ அப்போ இப்போ காத்துல போகும்போது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து அதை மூவ் ஆகுது அப்படின்னா, காத்துல மூவ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பேரபோலா. சரிங்களா? சோ நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் வந்து எலிப்ஸ்னா என்ன, ஹைப்பர்போலா என்ன, பேரபோலா என்ன தெரியும். சோ இந்த பேரபோலா அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன். சோ 72வது. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். 73வது क्वेश्चन பாருங்க. To exactly similar wire are stretched by the same load. This elasticity are in the ratio 5:3b. The ratio of their elongation are அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ இந்த ரேஷியோட எலாங்கேஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3:5 மாறிடும். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ அப்படின்னா கரெக்டான ஒண்ணு. 74வது क्वेश्चन பாருங்க. During the storm, wind blowing off roofs in the application of.
ஸோ இப்போ விண்ட் ப்ளோ ஆகுது, எப்போ ஒரு புயல் அடிக்கும் போது சரிங்களா. ஸோ சூறாவளி அடிக்கும் போது இதாகுது. ஸோ அதோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது என்ன அப்ளிகேஷன் அங்க அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெர்னாலிஸ் தியரம் தான் அங்க அப்ளை ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பெர்னாலிஸ் தியரம். 75வது கொஸ்டின் பாருங்க. when a cricketer hit the ball by his bat. சோ அப்போ பேட்ல இருந்து அடிக்கக்கூடிய அந்த பால் வந்து the force exerted by the bat on the ball is dash force அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. சோ அப்போ அது வந்து பால் மாத்திக்கோங்க. சோ அப்போ அந்த பால் வந்து என்ன ஒரு ஃபோர்ஸ் மூலமா போகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கிடையாது, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் கிடையாது, சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸுமே கிடையாது. சோ அப்போ இது மூணுத்துக்குமே மீனிங் தெரிஞ்சுதான் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. சோ தமிழ் என்ன சொல்றாங்கன்னா கனதாக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஒன்று. சோ 76வது கொஸ்டின் பாருங்க. வெஹிக்கல் ஆர் ஃபிட்டட் வித் ஷாக் அப்சர்வர் விச் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. சோ ஷாக் அப்சர்வரா எது வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. கனதாக்கு அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒன்று. ஸோ டி தான் நமக்கு கரெக்ட். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், இனர்ஷியா சொல்லுவாங்க. நியூட்டன் செகண்ட் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி தான். ஸோ வந்து நியூட்டன் தேர்ட்ல அப்படின்னா நமக்கு ராக்கெட் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை பத்தியானது சரிங்களா. ஓகே. 77வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரிலேட்டட் டு த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் இனர்ஷியா, நிலைமாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே. அதோடைய எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So 78வது கொஸ்டின் பாருங்க. which of the following statement is true? நியூட்டன் law of gravitation அப்படின்னு கேக்குறாங்களா. சோ இது கரெக்டான என்னன்னு பாருங்க. the force of attraction between the sun and the earth, இது நமக்கு கரெக்டான தான் சரிங்களா. சோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி the force of attraction between the moon and the earth, இதுக்கு என்ன இருக்கு, நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. சோ அப்ப ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஒண்ணு. மூணாவது ஆப்ஷன் பாருங்க. not the attractive of an electron in the orbit and the nucleus, இது நமக்கு தப்பான ஒண்ணு சரிங்களா. சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். 79வது கொஸ்டின் பாருங்க. the relation between gravitational constant g and the acceleration due to gravity, அது என்ன சொல்றாங்க, g தான் சொல்றாங்க சரிங்களா. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ரிப்பீட்டடான ஒரு ஃபார்முலா சரிங்களா. இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆப்ஷன் ஏ பாருங்க. g கேபிட்டல் G கேபிட்டல் M is equal to small g r square அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா. so gm is equal to g r square. 80வது கொஸ்டின் பாருங்க. கெப்லர்ஸ் law of area is a statement of the law of conservation அப்படின்னு சொல்றாங்களா. law of conservation சொல்றதா நமக்கு என்னது, angular momentum சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு angular momentum சரிங்களா. சோ கோண உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. 81வது கொஸ்டின் பாருங்க. when a ball is projected upward there is a increase in it அப்படின்னு சொல்றாங்களா. இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான் சரிங்களா. சோ பால் வந்து எதனால வந்து அப்வர்ட் மேல போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொட்டான்சியல் எனர்ஜின்னு கேக்குறாங்களா, மொமெண்டம் சொல்றாங்களா, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன கரெக்டானு பாத்தீங்கன்னா ஒன்லி அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆப்ஷன். பொட்டான்சியல் எனர்ஜி மூலியமா நமக்கு வந்து பால் ப்ரொஜெக்டட் அப்வர்ட் மேலாக்க தெரியுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா. 82வது கொஸ்டின் பாருங்க. விஸ்காசிட்டி இஸ் a transport phenomenon in which அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ விஸ்காசிட்டி வந்து நமக்கு என்ன கரெக்ட்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம் இன் டிரான்ஸ்போர்ட் சரிங்களா. சோ மொமெண்டம் இன் டிரான்ஸ்போர்ட்டட், மொமெண்டம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் கரெக்டான ஆன்சர். பாகுத்தன்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு இதில் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சோ என்ன பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, அதாவது இடம் பெயர்கிறது சரிங்களா. உந்தம் இடம் பெயர்கிறது அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். 83வது கொஸ்டின் பாருங்க. in a nucleus proton and neutron can exit together due to which of the following force அப்படின்னு கேக்குறாங்களா. சோ இந்த ஃபோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா யுகாவா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நல்லா படிச்சுக்கணும். இந்த ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுகாவா ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ட், நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ட், கூலும்ஸ் ஃபோர்ஸ், அப்புறம் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் பத்தி எல்லாமே நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. அதுல இருந்து ரிப்பீட்டடா நம்ம क्वेश्चंस கேட்டே இருக்காங்க. 84வது क्वेश्चन பாருங்க. ஹனி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் பீ வேக்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப். ஹனி வந்து பீ வேக்ஸ்ல இருந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சென்ட்ரிஃபியூஜ் சரிங்களா. சென்ட்ரிஃபியூஜ் நம்ம கெமிஸ்ட்ரி லேப் எல்லாம் பாத்துருப்பீங்க சரிங்களா. சென்ட்ரிஃபியூஜ் வச்சு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நமக்கு செப்பரேட் பண்ணுவாங்க. 85வது क्वेश्चन பாருங்க. if G is the absent in the universal which of the following statement is true அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. சோ G absent இருந்தா யூனிவர்சலா அது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. it leads to the
சென்சேஷன் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, வி ஹாவ் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்றாங்களா, இது நமக்கு தப்பான ஒண்ணு சரிங்களா. ஸோ டே அண்ட் நைட் மாறதுக்கு காரணம் ஜி கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். 86வது கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நமக்கு எது கரெக்ட்னா, ஸோ நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இதுல நமக்கு எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு கரெக்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நமக்கு போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். 87வது கொஸ்டின் பாருங்க, the relationship between weight and gravitation mass சரிங்களா, இது ஆல்ரெடி பார்த்ததா நம்ம சரிங்களா. அது கரெக்டான ஆன்சர் சொல்றாங்க, W is equal to mg அப்படின்னா கரெக்ட். ஸோ மாஸ் இன்டு கிராம், கிராவிட்டி இன்டு வெயிட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. 88வது கொஸ்டின் பாருங்க, all liquid drops assume spherical shape on account of. அப்ப நல்லா பாத்துக்கணும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஸ்பெரிக்கல் ஷேப் வரதுக்கு காரணம் வந்து என்ன, கிராவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்களா. சோ கிராவிட்டி வந்து ஒவ்வொரு பிளானட் வச்சு மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். இதுல என்ன சொல்றாங்க, நமக்கு அங்கேயும் பார்த்தோம் எதை வச்சு மாறும் பார்த்தா சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தா சர்ஃபேஸ் டென்ஷன் சரிங்களா. பரப்பு இழுவிசையை வச்சு என்ன பண்ணுது, நமக்கு ஒரு லிக்விட் வந்து என்ன ஷேப்ல இருக்கும், ஸ்பெரிக்கலா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 89வது கொஸ்டின் பாருங்க, how the Tanjavur doll is performing a dance like continuous moving without fall அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. இதுவுமே நமக்கு என்னதான் ஆன்சர், இது நமக்கு 7th புக் 6th 7th புக்லயே நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி மூலியமா தான் என்ன பண்ணுவோம், அது ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, ஈர்ப்பு மையம், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 90வது கொஸ்டின் பாருங்க, which of the following is incorrect அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. இதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, upward air drag force increase. ஸோ மேல போகும்போது ஏர் என்ன ஆகும், drag increase தான் ஆகும். கரெக்டா ஆகும். It comes with zero acceleration. acceleration ஜீரோவா தான் இருக்கும். அதே it comes with a zero net force. இதுக்கு ஃபோர்ஸ் நமக்கு ஜீரோவா தான் இருக்கும் சரிங்களா. அப்ப இது தப்பானதுன்னு பாத்தீங்கன்னா, it comes with a zero terminal velocity அப்படின்னு சொல்றாங்களா, இது நமக்கு தப்பான ஒண்ணு. 4 அப்படிங்கிறது 4 மட்டும் அப்படின்னு சொல்லலாம், அது ரொம்ப தப்பு சரிங்களா. 91வது கொஸ்டின் பாருங்க, the inertia of a body depends on. inertia of a body வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஷேப் ஆஃப் த பாடியான்னு கேட்டா கிடையாது. வெலாசிட்டி ஆஃப் த பாடியா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. மொமெண்டம் ஆஃப் த பாடின்னு கேட்டா அதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த பாடி, ஒரு பாடியோட மாஸை வச்சுதான் இனர்ஷியா முடிவு பண்ணுது அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ பொருளின் நிறையை வச்சு என்ன பண்றாங்க, அது முடிவாகுது. 92வது கொஸ்டின் பாருங்க, the wettability of a surface by a liquid depend primarily on. ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது எதுன்னு கேக்குறாங்க சரிங்களா. எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் சர்ஃபேஸ் அண்ட் லிக்விட் சரிங்களா. சர்ஃபேஸ், இந்த நிலத்துக்கும் அந்த லிக்விடுக்கும் உள்ள கான்டாக்ட் ஆங்கிள் தான் என்ன பண்ணுது, நமக்கு பிரைமரி டிபெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 93வது கொஸ்டின் பாருங்க, if a person moving from pole to equator சரிங்களா. சோ போல்ல இருந்து, போல் அது மாத்திக்கோங்க, POLE, pole to equator, the centrifugal force acting on him அப்படின்னு கேக்குறாங்களா. என்ன centrifugal force ஆக்ட் ஆகும்னா, அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா, அதிகரிக்கும் அப்படின்னா கரெக்டான ஒண்ணு சரிங்களா. சோ நோட் பண்ணிக்கோங்க. 94வது கொஸ்டின் பாருங்க, when a force F act on a body for a period of time T, then the product of force and time is also known as. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதை பத்தி பார்த்தோம், இம்பல்சிவ் ஃபோர்ஸை பத்தி பார்த்துருந்தோமா. சோ அதை பத்தி பார்த்துக்கோங்க சரிங்களா. இம்பல்சிவ் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒண்ணு. சோ கனதாக்கும். So next derivation கொடுத்திருக்காங்க, பாருங்க. So 95வது கொஸ்டின், calculate the velocity of a moving body of mass m சரிங்களா. மாஸ் என்ன சொல்றாங்க, நமக்கு 5 கிலோ. whose linear momentum எவ்வளவு சொல்றாங்க, நமக்கு 2.5 கிலோகிராம் சரிங்களா. சோ அப்போ இதோடைய வெலாசிட்டி, அதாவது ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். P is equal to m divided by v அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ P is equal to m divided by v. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ வெலாசிட்டியை நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா, சோ அப்ப என்ன பண்ணுவோம், m டிவைடட், அதாவது எப்படி சொல்லலாம்னா,
பி பை எம்னு கூட சொல்லலாமா இத? சாரி, இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்களேன். ஸோ 95வது ஃபார்முலா பாத்தீங்கன்னா P is equal to M into V. சரிங்களா? மாத்தி சொல்லிட்டேன். P is equal to M into V. இதுல V தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன வரும் நமக்கு? V is equal to P divided by M அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல நமக்கு P யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, M ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ P யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நமக்கு என்ன சொல்றாங்க? P தான் நமக்கு லீனியர் மொமெண்டம். எவ்வளோ? 2.5 கிலோகிராம் டிவைடட் பை, ஸோ அதுக்கப்புறம் M மாஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது வந்து நமக்கு 5 கிராம், 5 கிலோகிராம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0.5 மீட்டர் s பவர் -1 செகண்ட் பவர் -1 அப்படின்னா நமக்கு கரெக்டான ஆன்சர். 96வது விஷயம் பாருங்க. ரிப்பீட்டேட்டிவ் டு and for motion of an object at a regular interval of time about a point அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படிதான் கரெக்டான ஒன்று. 97வது கொஸ்டின் பாருங்க. which of the following equation for force is incorrect அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நமக்கு எல்லாமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? force equal to m into a அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சி ஆப்ஷன் பாருங்க. f is equal to m into v minus u. ஸோ வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ டி ஆப்ஷன் பாருங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டி, இதுவுமே நமக்கு கரெக்டானது தான். ஸோ எது தப்புன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் நமக்கு தவறானது அப்படின்னு சொல்றாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் பி இன்டு டி அப்படின்னு நமக்கு இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. 98வது கொஸ்டின் பாருங்க. மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் அ ஹெவி குட்ஸ் carrier in order to decrease the dash, thereby increasing the area of contact on the road அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ மோர் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், சரிங்களா, அதிகமான வெஹிக்கிள்ஸ் போகும்போது ஹெவி குட்ஸ் கேரி ஆகி போகும். அதோட எண்ணிக்கை வந்து டிக்ரீஸ் ஆகும் போது அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ப்ரெஷர், சரிங்களா, அதுதான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. அங்க ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ப்ரெஷர் thereby increasing, ப்ரெஷர் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்: ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன், ரோலிங் ஃபிரிக்ஷன், ஃபிரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு கரெக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னு நமக்கு நல்லாவே தெரியும், நிலையான ஒண்ணு. ஸோ அட் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அப்படின்னு நமக்கு கரெக்டான ஒண்ணு. சரிங்களா? ஸோ அப்போ 4th ஏ தான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கைனடிக். ஸோ கைனடிக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா மோஷன். கைனடிக் எனர்ஜி நமக்கு என்னது? மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைனடிக் எனர்ஜி தான் ஆப்ஷன் பி. ரோலிங் ஃபிரிக்ஷன். சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னா வந்து அதுல எப்படி இருக்கு நமக்கு ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது லீஸ்டா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி அப்படிதான் நமக்கு செகண்ட் ஒன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன சொல்றாங்க நமக்கு ஃபிரிக்ஷன் பிட்வீன் லிக்விட் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் நமக்கு எதுக்கு? விஸ்காசிட்டி. சரிங்களா? ஸோ திரவம் போல உள்ளக்கூடிய செமி சாலிடா உள்ளது நமக்கு என்ன சொல்றாங்க? விஸ்காசிட்டி. ஸோ அப்போ இது டி. ஸோ ஆப்ஷன் என்னன்னு கரெக்ட்னு பாருங்க. ஸோ 4-3-2-1 அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின் பாருங்க. திஸ் புக் வாஸ் ரிட்டன் பை ஐசக் நியூட்டன் டியூரிங் 1685 and 1686 அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஐசக் நியூட்டன் எழுதப்பட்ட புக் எதுன்னு கேக்குறாங்க. பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புக். ஐசக் நியூட்டன் எழுதின ஒரு புக். சரிங்களா? பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா. 101வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ரிலேட்டட் டு பாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாய்ஸ் எதுக்கு ரிலேட்டட் ஆனது? நமக்கு விஸ்காசிட்டி ரிலேட்டட் தான் பாய்ஸ். 102வது கொஸ்டின் பாருங்க. A cyclist lean inward towards the center of the circle track. Why அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? எதனால வந்து சிஸ்ட் லீன் வந்து இன்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டு ப்ரொவைட் த சஃபிஷியன்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப சஃபிஷியன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்னு நமக்கு கரெக்டான ஒண்ணு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 103வது கொஸ்டின் பாருங்க. இது ஆல்ரெடி பார்த்தது. எஸ்ஐ ஆஃப் பிரஷர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாஸ்கல். சோ பிரஷர் அப்படிங்கறதோடைய எஸ்ஐ வந்து பாஸ்கல். 104வது கொஸ்டின் பாருங்க. A good lubricant should have the following property. So ஒரு நல்ல ஒரு லூப்ரிகன்ட் வந்து
எந்த ப்ராப்பர்ட்டில இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இட் ஷுட் பி த கேப்பபிள் ஆஃப் கண்டக்டிங் அவே ஹீட் ப்ரொடியூசிங் பை த ஃபிரிக்ஷன். ஸோ இப்போ ரெண்டு இதுல உராய்வு ஏற்படும் போது அந்த உராய்வு மூலியமா ஹீட் உண்டாகும். ஸோ அதுக்கு தான் நம்ம எது யூஸ் பண்றோம்னா ஹீட் வராம இருக்கிறதுக்காக நம்ம ஒரு லூப்ரிகண்ட் யூஸ் பண்றோம். அப்போ எந்த குட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீட் வராம தடுக்கக்கூடிய ஒரு லூப்ரிகண்ட் தான் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஏ ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப கரெக்டான ஒண்ணு. 105வது கொஸ்டின் பாருங்க. Why two-wheeler are not normally fitted with a diesel engine? ஸோ எதனால வந்து டீசல் இன்ஜின் வந்து டூ வீலருக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா ஹை பவர், அதிகமான பவர் கொண்ட ஒண்ணு இருக்கும், அதனால என்ன பண்ண நமக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. 106வது கொஸ்டின் பாருங்க. The difficult to walk on ice bar because. ஸோ ஐஸ் பார்ல நடக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அது காரணம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபிரிக்ஷன், சரிங்களா, உராய்வு தன்மை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஐஸ் மேல நம்ம கால வச்சு நடக்கணும், நமக்கு வழுக்கும். சரிங்களா? ஸோ வழுக்கும் போது ஒரு இடத்துல வந்து இப்போ இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஜின்ல வந்து உராய்வு தன்மை ஏற்படும் போது அங்க ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கிறதுனாலதான் அங்க ஹீட் ஏற்படுது. அதனால நம்ம இது யூஸ் பண்றோம்னா லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க பாருங்களேன். ஸோ ஒரு இது வலிக்கிட்டு போகுது அப்படின்னா அங்க ஆல்ரெடி லூப்ரிகேஷன் அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்ப ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. 107வது கொஸ்டின் பாருங்க. மஸ்கிட்டோஸ் பிரீட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பிகாஸ் ஆஃப். ஸோ அப்போ மஸ்கிட்டோட பிரீட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் சர்ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பரப்பு இழுவிசை அங்க இருக்கும். ஸோ 108வது கொஸ்டின் பாருங்க. An upward force exerted by the liquid on a floating object. சரிங்களா? இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பால உள்ள போடும் போது திருப்பி என்ன பண்ணும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் மேல வந்து அந்த பிளாஸ்டிக் பால் திருப்பி எந்திரிச்சு வரும். அதே மாதிரிதான் ஸ்டெம்பர் பால் ஆனாலும் உள்ள போயிட்டு திருப்பி வருமா. சோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பயான்சி ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சரிங்களா? ஓகே. சோ ஃபைனலா 109வது கொஸ்டின் பாருங்க. A car is moving on a curved surface. Which of the following is given by the friction force between road and tire? சரிங்களா? சோ ரோடுக்கும் டயருக்கும் உள்ள ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எது மூலியமா இயங்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா? அதாவது அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கும் என்ன இருக்கான், மைய நோக்கு விசை. சரிங்களா? ஈர்ப்பு விசை. அதாவது அந்த டயருக்கு இதுக்குள்ள கான்டாக்ட் வந்து ரொம்ப இன்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு நம்ம கரெக்டான ஒண்ணு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினா ஸோ டோட்டலா வந்து ஒரு 109 கொஸ்டின் பண்ணிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாமே பிரீஃபா தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சில ஃபார்முலாஸ் இருந்துச்சு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில இது ஸ்டாட்டிக்கா இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது எது ரிலேட்டடா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த சேட்டலைட் மூலமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றி